அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளில உங்கள் இதயத்தின் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் மகிமடையும்படி அதை நிறைவேற்றி உங்கள் முகங்களை அவர் பிரகாசிக்க வைப்பார். கடந்த நாட்களில் சீரழிந்து போன வழிகளெல்லாம் அவர் சீர்படுத்துவார். எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிடை பண்ணினாய் என்று சொல்லுகிறார். நம்மை தேவன் வழி நடத்துகிறார். இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து பாலும் தேன ஓடும் தேசத்துக்கு அவர்களை தேவன் வழி நடத்தினார். வனாந்தரத்தில் அவர்கள் நடத்தப்பட்டார்கள், ஆனால் தேவன் வழி நடத்தினார். எத்தனை அற்புதம் என்று பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, பகலிலே மேகமாக இரவிலே அக்கினி தூணாக தேவனாகிய கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி. ஆமென் அன்பானவர்களே, அவருடைய வழியில் நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில வேதத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால், அநேக பேர் பாம்பு கடித்து செத்திருக்கிறார்கள். அந்த வனாந்தரத்தில் அநேக பேர் கொள்ளை நோயினால் செத்திருக்கிறார்கள். அநேக பேர் தீமையினாலே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதைத்தான் இந்த எரேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழிநடத்தி போகும்போது அவர் வழியை விட்டு நீ விலகி போனதுனால் அல்லவோ இதெல்லாம் உனக்கு நடந்தது. இதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வாதத்திற்கும் ரட்சிப்புக்கும் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நித்தியத்துக்கும் வழி நடத்துகிற தேவன். நாம் அவரை பின்பற்றி போக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுக்காகத்தான் இந்த போதனைகள் எல்லாம். ஆனால் அதை பார்த்து இதை பார்த்து சீரியலை பார்த்து சினிமாவை பார்த்து ஆணை பார்த்து பெண்ணை பார்த்து உலகத்தை பார்த்து இச்சையை பார்த்து மாய்மாலத்தை பார்த்து வழி தவறி போகிறவர்கள் ஏராளமான பேர். அப்பொழுதுதான் அவமானங்களும் வெட்கங்களும் தோல்விகளும் நஷ்டங்களும் வேதனைகளும் புலம்பல்களும் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில காரணமில்லாத பல பாரங்கள் பாடுகள் எல்லாம் ஏன் வந்தது உணர்ந்து பாருங்க. ஆண்டவர் வழியை விட்டு விலகி போகும்போது தான் இதெல்லாம் வரும். உணர்வடைவோமா? ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவரை கால்களை பிடித்து கொண்டு உம் வழியில நான் நடப்பேன், என்னை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே என்று கேட்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் தேவன் நீர். எங்களை விட்டு ஒருபோதும் விலகாத தேவன் நீர். நாங்களோ உலக மாயையை கண்டு ஆண்டவரே மாம்ச ஆசா பாசங்களை கண்டு யார் யாரையே பார்த்து வழி உலகம் நேரங்கள் எல்லாம் பாடுகளும் வெட்கங்களும் அவமானங்களும் சூழ்ந்து கொள்கிறது. என்னோடு ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகளை இதை உணரபடி செய்கிறேன். ஒரு விசை கூட மனம் வருந்தி நாங்கள் உம்மண்டை வரும்படி பலன் தாரும். எங்கள் ஜீவ காலமெல்லாம் உண்மையே பின்பற்றுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.